அனைவருக்கும் வணக்கம். டேனி ஸ்டேக் போலாமா? இன்னைக்கு நாம பகுத்தறிவு வல்லுனர் இசைவாணியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேடம் ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டை பாடி இந்துக்கள் மத்தியில ரொம்ப நல்ல பேரை வாங்கியிருக்காங்க. I am sorry ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா. இன்னைக்கு நாம இதை பத்தி தான் பேச போறோம். இவனுங்கெல்லாம் ஒரு குரூப்பா கிளம்பி மலையோட உச்சிக்கு போயிடுவானுங்க. அங்க போய் வாயில வாத்தியத்தை வச்சு வாசிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் தோணும். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இவங்க பாட்டா பாடுவாங்க. நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல இவங்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கணும். அதை போங்கடா பைத்தியக்காரனுங்களா. உங்களுக்கு மூட நம்பிக்கைனாலே அது கடவுள் நம்பிக்கை மட்டும்தானா? இப்போ ஒரு பியூட்டி க்ரீம் ஆட் எடுத்துக்கோங்களேன். கருப்பாக ஒரு பொண்ணு வரும். இவனுங்க ஒரு க்ரீமை கொடுப்பானுங்க. அதை போட்டு அந்த பொண்ணு ஒரே வாரத்தில் வெள்ளையாயிடும். இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? இந்த மாடர்ன் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து நம்மளோட சிந்தனையும் செயலும் கிடையாது. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ்லையும் தான் இருக்குன்னு சில பேர் வாழ்கிறாங்கல்ல, அதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? இதை பற்றிலாம் உங்களுக்கு பாடணும்னே தோணாத. உங்களோட கொள்கை கோட்பாடு தான் என்ன? சாமி கும்பிட்றவங்கள முட்டாளு மூட நம்பிக்கை உள்ளவன் நிரூபிக்கணும். அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. திருவள்ளுவர் பேசாத பகுத்தறிவு பொது அறிவு தான் நீங்களாம் பேசிட்டீங்களா? அவரே கடவுள் வாழ்த்தை சொல்லிட்டு தான்ப்பா மற்ற விஷயத்துக்கே அவர் போயிருக்காரு. இந்த பகுத்தறிவு பிரியர்கள் இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா டைரக்டா சங்க காலத்துல உள்ளவங்க கூட தான் மேட்ச் ஆகும். இவனுங்களுக்கெல்லாம் மாடர்ன் சமண முனிவர்கள்னு நினப்பு. பேசாம நம்ம ஒன்று பண்ணலாம். நாலடியாரில் அடிஷனல் சீட்டு வாங்கி இவனுங்க பாடுற பாட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, வருங்கால சந்ததிகள் இதை படித்து கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அவங்களால சொல்ல முடியாத நல்ல விஷயங்களை தான் இவனுங்கெல்லாம் சொல்கிறத நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மேடம் ஒரு லைன் ஒன்று பாடியிருக்காங்க, அதை கேட்டு வந்துருங்க. எப்படி இர்ஃபான் மாதிரியா? ஓ இர்ஃபான், சிறப்புகளை பண்ணுற நேரமாயாது. கையில் கத்திரிக்கோலை கொடுத்தா நீ டாக்டர் ஆகிடுவியா? மேயற மாட்டோம் நக்கிர மாடுக்கு எடுத்த மாதிரி அந்த டாக்டர் வாழ்க்கையும் கெடுத்துட்டே. நீ பண்ண தப்பை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் இத்தனை டாக்டர்ஸ் உன்னால கம்ப்ளைண்ட் பண்ணியும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ஜப்பான் போயிட்டில நீ. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை போதுமான அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.